Hello and welcome back to another new video. Hope you all are doing good. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் நீட், ஜேஇஇ ஆர் எனி அதர் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நீங்கள் வந்து ஃபுல் டே உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து என்ன டார்கெட்ஸ் வச்சுருந்தீங்களோ அது எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் டைமே பத்தலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக நம்ம ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும் அண்ட் எதுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 15 hours உட்காந்து படிக்கிறதுக்கும் 5 hours எஃபெக்டிவாக பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் அந்த 15 hours நீங்கள் எந்த ஒரு பிளான்மே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்க்கு ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு படிக்க பாதியிலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போய் வேறு சப்ஜெக்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இதுவே நீங்கள் வந்து அந்த 5 hours அப்படிங்கிறதையும் நீங்கள் பிளான் பண்ணி படிக்கும்போது இந்தந்த 1 hour பிளாக் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இந்தந்த டைமில் இந்தந்த சப்ஜெக்ட் இந்தந்த டாபிக் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கும்போது உங்களுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் நீங்கள் படித்ததும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ராப்பராக டைம் டேபிள் வந்து போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் வந்து ஒரு சாம்பிள் டைம் டேபிளும் கொடுக்குறேன். பிஃபோர் தட் ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு 10 important பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். So the first point is being realistic and not over ambitious. ஸோ மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எனர்ஜி நல்லா தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நான் இன்றைக்கி 10 hours ஃபுல்லாக படிக்க போகிறேன், 5 chapters கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய டார்கெட்ஸ் அன்ரியலிஸ்டிக்காக வந்து நீங்கள் டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரியலிஸ்டிக்கான டார்கெட்ஸ் வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் இப்போ பிகினிங்கில் தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 5 to 6 hours இன்றைக்கி நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்ஸ் வச்சுக்கலாம். அண்டு ஒரு 1 chapter நான் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறேன், இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் ஒரு 100 questions ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி வந்து டார்கெட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ரொம்ப ஓவர் அம்பிஷியஸாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ நெக்ஸ்ட் டேக்கு வந்து அந்த எனர்ஜி உங்களுக்கு இருக்காது. ஸோ த செகண்ட் பாயிண்ட் இஸ் ப்ரையாரிட்டைசிங் வீக் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க ஆர் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆகுதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் வந்து அலாட் பண்ணுறது அண்ட் எந்த டைமில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஃபோக்கஸ்டாக இருப்பீங்களோ அந்த டைம் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது இஸ் பெஸ்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க அப்படிங்கும்போது மார்னிங் டைமில் நீங்கள் வந்து படிக்கலாம். அண்ட் ஈச் சப்ஜெக்ட்க்கு நீங்கள் 3 hours கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் ஒரு 4 hours கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீக் ஏரியாஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தரோவாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ த தேர்ட் பாயிண்ட் இஸ் ஃபாலோ யுவர் நேச்சுரல் எனர்ஜி லெவல். ஸோ நேச்சுரலாகவே நீங்கள் வந்து எந்த டைமில் ஆக்டிவாக இருக்கீங்க, உங்களோட பீக் ஃபோக்கஸ் டைம் எதுவாக இருக்குது, லைக் நீங்கள் மார்னிங் பர்சனா இல்லை நைட் பர்சனா இல்லை ஆஃப்டர்நூனில் உங்களுக்கு படித்தா தான் நல்லா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஹெவியரான சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம். அண்ட் நீங்கள் டயர்டாக இருக்கும்போது இல்லை லோவாக ஃபீல் பண்ணுற டைமில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த சப்ஜெக்ட் இருக்குது, எது ஈஸியாக புரியுதோ அந்த சப்ஜெக்ட் படிக்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ண பாயிண்ட்டோட இது கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பிளாக் யுவர் டைம் ப்ராப்பர்லி அண்ட் டு நாட் கிராம். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு ஒரு டைம் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இந்த சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சப்ஜெக்ட் டார்கெட்ஸ் வைக்கிறத விட இந்த 1 hour வந்து நான் வந்து இந்த சப்ஜெக்டோட இந்த சாப்டர்லேருந்து MCQs போட போகிறேன் அண்ட் நெக்ஸ்ட் 1 hour வந்துட்டு அதை வந்து அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் வச்சு படிங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் வச்சு அதுக்கு டைம் பிளாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. லைக் நீங்கள் சும்மாவே வந்துட்டு இந்த 2 hours வந்து நான் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபிசிக்ஸில் இந்த ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லி சும்மா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டைமையும் நீங்கள் வந்துட்டு சும்மா லெக்சர்ஸ் பார்த்தோ இல்லை நோட்ஸ் வச்சோ அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு டைம் டெட்லைன் மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அந்த டைமுக்குள்ளே நீங்கள் தியரி கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்த இந்த டைமுக்குள்ளே நீங்கள் MCQs கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெட்லைன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கரெக்டாக டைம் பிளாக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட்
இடையில வந்துட்டு பஃபர் டைம் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து கிராம் பண்ணிகிட்டே நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும், ஆர் நீங்கள் வந்து ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அந்த பஃபர் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பஃபர் டைம் அப்படிங்கிறது ஒரு பிரேக் டைமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 1 hour படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 minutes பிரேக் டைம் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த 10 minutesல நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு மிக்ஸ் தியரி அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ தியரியும் ப்ராக்டிஸையும் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு ரேஷியோவில் வச்சுருக்கணும். லைக் நீங்கள் ஒரு 1 hour தியரி வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதே சாப்டரோட கொஸ்டின்ஸை வந்து 30 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸும் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எழுதும்போது நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா தியரி மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் லோவாக தான் வரும். ஸோ எவ்ரி 1 hour தியரிக்கு 30 minutes கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களோட டைம் டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். And the next point is utilizing your school time or travel time wisely. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல் பிரேக் டைம்ஸ் அண்ட் ஃப்ரீ பீரியட்ஸ் அந்த மாதிரி டைம்லையும் அண்ட் நீங்கள் எங்காவது ட்ராவல் பண்ணி லைக் லைப்ரரிலாம் போய் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ட்ராவல் டைமையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், வைஸாக யூஸ் பண்ணுங்கள். லைக் நீங்கள் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர் ஏதாவது நீங்கள் அப்படியே சும்மா கொஷின்ஸ் பார்த்துட்டே போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த டைமை. அண்ட் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரேக் டைம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களோட போர்ட்ஸ் அண்ட் நீட்டில் வந்துட்டு ஓவர்லேப் ஆகிற சாப்டர்ஸ் லைக் நீங்கள் பயாலஜிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோரோவர் நீங்கள் நீட்டுக்கும் உங்களோட போர்ட்ஸ்க்கும் வந்து ஃபுல்லாக வந்துட்டு சிமிலராக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு உங்களோட புக்கு ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்ட்ஸ்க்கும் நீட்டுக்கும் ரெண்டுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரீ டைம்ஸ் எல்லாத்தையுமே வைஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளான் வீக்லி அண்ட் அட்ஜஸ்ட் டெய்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீக்குக்கு என்னென்ன நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோல்ஸ் வச்சுக்கோங்க. லைக் ஒரு வீக்கில் நீங்கள் ஒரு 3 chapters கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் சாப்டர், ஒரு கெமிஸ்ட்ரி சாப்டர், ஒரு பயாலஜி சாப்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க டார்கெட்ஸ். ஸோ அந்த சாப்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக வந்துட்டு எவ்வளோ டேஸில் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலாம். லைக் ஒரு சாப்டருக்கு 2 days வச்சுக்கலாம். அப்போ 3 chapters வந்து 6 days கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் 7th day வந்து நீங்கள் அந்த சாப்டர்ஸ்க்கு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ஜஸ்ட் டெய்லி அப்படிங்கிறது வந்துட்டு எவ்ரி நைட் வந்து நீங்கள் இந்த டே அந்த ப்ரீவியஸ் டேஸில் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து உங்களோட டார்கெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிளில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரி நைட் வந்து உங்களோட ப்ரோக்ரஸை பேஸ் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் டேவோட ஒர்க்கை வந்துட்டு அல்டர் பண்ணி பிளான் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் வில் பி அ குட் ஆப்ஷன் இஃப் யூ ஹேவ் பேக்லாக்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் முன்னாடி பேக்லாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டேயில் ஒரு 30 minutes 40 minutes அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்க்ளூடிங் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட். ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு வீக்லி டெஸ்ட் அண்ட் நீங்கள் வீக்லி படித்தது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வீக் ஃபுல்லாக படிக்கிறது எல்லாத்தையுமே சாட்டர்டே ஈவினிங்க்கு மேலே ஃபுல்லாக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி சண்டே வந்து இந்த ரிவிஷன் கண்டினியூ பண்ணிவிட்டு சண்டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதும்போது நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும். அண்ட் சண்டே வந்து அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க பேக்லாகோ இல்லை அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்க எரர்ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டோன்ட் ஸ்கிப் ஸ்லீப். ஸ்லீப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு மெமரியில் இருக்கணும், ப்ராப்பராக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் ப்ராப்பராக தூங்கி உங்களோட மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டா தான் முடியும். ஸோ மினிமம் 6.5 to 7 hours வந்து எவ்ரிடே கண்டிப்பாக தூங்கணும். ஸோ உங்களோட டெய்லி டைம் டேபிளில் 7 hours ஸ்லீப் அப்படிங்கிறத எசென்ஷியலாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு மேக்கிங் யோர் டைம் டேபிள் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃபர்கிவிங். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு நாள் படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு செஷன் என்னால் ப்ராப்பராக முடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காகலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஒரு நாள் நீங்கள் ஒரு செஷன் இல்லை ஒரு நாளை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களவே நீங்கள் வந்து கம்ஃபர்ட் பண்ணி நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் டேபிள் இஸ் யோர் கைட் அண்ட் நாட் அ பனிஷ்மெண்ட். ஸோ நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு டைம் டேபிள் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டாலும் நெக்ஸ்ட் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோட கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலாம்.
ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி ஒரு டெய்லி ரொட்டீன் வந்து பேசிக்காக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இதுலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு 5:30 to 9 வந்து நீங்கள் யூ கேன் வேக் அப், ஃப்ரெஷன் அப் அண்ட் ப்ரேயர் மெடிடேஷன்லாம் ஒரு 10 minutes பண்ணுங்கள். அண்ட் லைட் எக்ஸசைஸ், யோகா இல்லைனா ஜஸ்ட் வாக் ஆகுது ஒரு 30 minutes பண்ணுங்கள். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு 30 minutes எடுத்துக்கிட்டாலும் பேலன்ஸ் இருக்க டைமில் வந்துட்டு 2 hours எஃபெக்டிவாக படிங்க. ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ வந்து எஃபெக்டிவாக படிங்க. அண்ட் மிட் டேயில் வந்துட்டு 10 to 1 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மார்னிங் நீங்கள் அந்த 2 hours என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்களோ, என்ன சாப்டர் படிச்சிங்களோ அதோட எம்சிக்யூஸ் வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அண்ட் லன்ச் வந்துட்டு ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. லன்ச் அண்ட் ஒரு குட்டி பவர் நேப் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். லன்ச் அண்ட் ஒரு குட்டி பவர் நேப் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த டைமில். ஸோ 1 hour வந்து அதுக்கு அலாட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போது 2 o'clockலேருந்து 5 o'clock நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பயாலஜி வந்து என்சிஇஆர்டி ரீடிங் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து பிஒய்க்யூஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ ரீடிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிஒய்க்யூஸ் சால்வ் பண்ணலாம். ஈவினிங் வந்துட்டு 5:30 to ஒரு 7 o'clock வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங் டைம், ஃபேமிலி டைம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எல்லாமே காலையிலேருந்து நீங்கள் படித்தது எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவ்யூ பண்ணலாம். அப்புறம் 7 o'clock to 9:30 அந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/2 hour டின்னருக்கு போனாலுமே 2 hours இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் டெய்லி இந்த டே ஃபுல்லாக வந்து என்ன படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதோட கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக உங்களோட டே வந்து வைண்ட் டவுன் பண்ணிக்கலாம். வித் நீங்கள் இந்த டேயில் இருந்து எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற ப்ரோக்ரஸை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணுறதோட. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ பிளான் பண்ணி முடிச்சுட்டு 10:30 நீங்கள் வந்து தூங்குறதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா 10:30 to நெக்ஸ்ட் டே 5:30 7 hours ஸ்லீப் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 to 6 வரைக்கும் ஸ்கூல் அப்படின்னு வச்சாலும் மார்னிங் வந்து ஒரு 5:30 எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 hour ஃபுல்லாகவே உங்களோட ரொட்டீன், பேசிக் ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணிட்டாலும் மார்னிங் ஒரு 1.5 hours நல்லா படிக்கலாம். ஒரு ஃபோக்கஸ்டு செஷன் வச்சுக்கோங்க ஃபார் எனி டஃபர் சப்ஜெக்ட். அண்ட் ஈவினிங் வந்துட்டு நீங்கள் 7 to ஒரு 9 வரைக்கும் ப்ராப்பராக 2 hours இருக்கும். அந்த டைமில் ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக நல்லா படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ்டான ஸ்டடி செஷன்ஸ் வச்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்களே அனலைஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் போட்டால் தான் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ மற்றவங்க யாராவது டைம் டேபிள் கொடுக்குறாங்க, அதை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா எதுவுமே வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. Because everybody have their own situations and daily routine. So that's it. All the very best for your board exams இருந்தாலும் சரி, இல்லை NEET or any competitive exams preparation இருந்தாலும் சரி, all the best. And உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ப்ரோக்ராஸ்டினேஷன் எப்படி அவாய்ட் பண்ணுறது அண்ட் சில ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். So that's it. Thanks for watching. மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு stay tuned for more such videos.